கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக கோதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திருப்பரப்பு அருவி பகுதி வெள்ளக்காடாக மாறியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினீத்திடம் கேட்கலாம். வணக்கம் வினீத், அங்க பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் முன்னதாகவே செய்யப்பட்டிருந்ததா? மக்கள் முழுமையாக அந்த இடத்தை விட்டு வெளியேறி விட்டார்களா? தற்போது அங்கிருக்கும் நிலை என்ன? இது தொடர்பாக நீங்கள் விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வரை பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அலைகளில் இருந்து 4000 முதல் 4500 கன அடி தண்ணீர் உபரி நீராக திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் திருப்பரப்பருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டு வருகிறது. தொடர்ந்து மழை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேலும் அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து இன்று காலை தண்ணீர் சற்று அளவு குறைந்தே காணப்பட்ட நிலையில் தற்போது மேலும் அணைகளில் இருந்து தண்ணீர் அதிக அளவில் திறந்துவிடப்பட்டுள்ளதால் திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் காலையிலே அப்பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் தற்போது முழுவதுமாக திருப்பரப்பு அருவி முழுவதுமாக தண்ணீரின் அளவு அதிக அளவில் மேலும் உயர்ந்து கொண்டே வருவதால் திருப்பரப்பு அருவி பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் செல்ல முழுவதுமாக தடை விதிக்கப்பட்டு வெளியில் நுழைவாயிலே சுற்றுலா பயணிகளை அனுமதிக்காத வண்ணம் திருப்பரப்பு அருவியின் வாசல் பகுதியிலே பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் போலீசார் சார்பில் முழுவதுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கும் நன்றி வினீத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.